மக்களுக்கான நீதி. எந்த அரசும் எந்த சட்டத்திட்டமும் மக்களுக்கானது இல்லை என்பது மீண்டும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் நம்பி நம்பி நம்பிக்கைக்கு துரோகத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது செய்வாங்க, நம்மளோட வாழ்க்கை மாறுன்னு தான் ஆட்சியை மாற்றி மாற்றி மீண்டும் மீண்டும் தலைவர்களை 5 வருடத்திற்கு ஒரு முறை இங்கே மாற்றம் நிகழும் நிகழும் என்ற நம்பிக்கையில் வாக்குகளை போட்டு போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். தெருவுலையும் உட்கார்ந்தாச்சு. அதற்கு பிறகும் இங்கே ஒன்றும் நடக்கலை. மொத்தமாக அடித்து கூடாரத்தவே காலியும் பண்ணிட்டாங்க. ஒரு சிறு வெளிச்சமும் சிறு நம்பிக்கையும் அந்த போராட்டத்தில் இருந்துச்சு. இது ஏதாவது ஒரு விளைவை கொடுக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மக்கள் போராட்டமாக இது இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் அதை சுற்றியான ஒரு சுதந்திர ஒரு காற்றும் வீச தொடங்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே நிலவியது. அந்த கடுமையான போராட்டத்தில் அத்தனை பேருமே பெண்கள், குழந்தைகளுடன், பசிபட்டினியுடன், இரவு பகல் பாராமல் கொசுக்கடியிலையும் மழையிலையும் வெயில்லையும் இருப்பதை தின்றுவிட்டு இருக்கிற இடத்துல தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகாமல் சொந்த பந்தங்களை பார்க்காம வீடு வாசலை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஒட்டுமொத்த எல்லாத்தையும் மறந்துட்டு இது நமக்கான போராட்டம் இல்லை என்ற உணர்வுடன் ஒட்டுமொத்தமாக இங்கே நசுக்கப்படக்கூடிய ஏழை எளியோர்களுக்கான இந்த போராட்டத்தின் நம்பிக்கையாக இருந்த அத்தனை பேருடைய மனதையும் ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி நசுக்கி இங்கே சின்ன பின்னமாக்கி விட்டது இந்த அரசு. எங்கே எல்லாம் போராட்டம் வெடிக்கிறதோ அங்கே எல்லாம் நிச்சயம் ஒரு சுதந்திர வெளியான வெளிச்சம் தோன்றும். ஆனால் அது துளிர் விட்டு அது வெளிச்ச பிரவாகத்திற்கு வரும் முன்பே எதாச்சதிகாரத்தின் சர்வாதிகாரத்தின் கரங்களால் அது அணைக்கப்படும், ஒடுக்கப்படும், நசுக்கப்படும் என்பதற்கு மீண்டும் இந்த போராட்டம் நசுக்கப்பட்டதற்கும் அடித்து ஒடுக்கப்பட்டதற்கும் ஒரே இரவில் அத்தனை பேரையும் ஓட ஓட அடித்து விரட்டி மண்டையை உடைச்சு எத்தனையோ பேரத்துக்கு கைகாலெல்லாம் முறிந்து இன்னைக்கு சொல்லனா கொடுமை அணிவித்து தோல்வி மனநிலையில் சிக்கி தவிக்கிற இந்த ஏழை தாய்களின் கண்ணீருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்கிற போகிறது? ஒரு போராட்டம் என்பதும் அதன் தன்மை என்பதும் ஏதோ எங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் கிடையாது. ஆனால் வாழ்வதற்காவதும் ஏதாவது ஒரு வழி கிடைக்க வேண்டும் அல்லவா? எதையாவது நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் உழைப்பை போட்டு எங்களுடைய அத்தனை வேர்வை சிந்தி